வெல்வெட்டே, என் பேச்ச கேட்க போறியா மாட்டியா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மைடி. உனக்காக தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க வெல்வெட்டு. அடியே பணமரா, எனக்கு காது குத்தாம பாக்குறியா? உன் வாயை திறந்தாலே பொய்ய தவிர வேற ஒன்னும் வராதுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்டி, உலகத்துக்கே தெரியும். உன் தாழ்ச்சாப்பு வேலையெல்லாம் யாங்கிட்ட ஆகாது. என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. கிளம்பு கிளம்பு. என்னடி, என்ன இப்படி நாயை துரத்துற மாதிரி விரட்டுற? சீ, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட பத்தியா? அதுக்கு என்னைய என் செருப்பை கட்டி அடிச்சுக்கணும். பாவம், நம்ம பிரண்டு கஷ்டப்படுறாளே, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும், அவ நல்லா வாழணும், அவ புருஷனை பார்த்து எல்லாரும் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான், எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு சொல்லணும்னு உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டு என்னென்ன கஷ்டப்பட்டு என் காசை போட்டு வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். நீ வேணான்னு சொல்ற. ஏண்டி, அந்த நாலு முடியெல்லாம் இருக்கா பாரு, அவெல்லாம் உன்னை பார்த்து எவ்வளோ கேவலமா நினைக்கிறா தெரியுமா? தினந்தோறும் நீ உன் குடிகார புருஷங்கிட்ட அடி வாங்குறத பார்த்துட்டு என்னம்மா என்கிட்ட சந்தோஷமா சொல்லுவா தெரியுமா? ஆனா நீ என்னமோ பெரிய மகாராணி கணக்கா உன் புருஷங்கிட்ட வாடுற மாதிரியும் வேணாங்கிற. இங்க பாரு, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, இந்த சேலை தான். இங்க பாரு பணமரம், நீ என்னதான் என் மூளையை வாசு பண்ணாலும் அதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. கிளம்பு பணமரம், கிளம்பு. இவ்வளோ தூரம் சொல்லியோ நீ வேணான்ட்டல, சரி. இப்போ நான் போய் 4 மணிக்கிட்ட இந்த மாதிரி இந்த சேலை, ஸ்பெஷலான சேலை, சாமிக்கிட்ட வச்சு படைச்சி சாமிக்கு ஒரு வாரம் கட்டி இருந்து சாமிக்கிட்ட இருந்து எடுத்து இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதையெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லாக்கிறதுக்காகவே கோயிலில் எல்லாருக்கும் விற்கிறாங்க. அதை உனக்காக வாங்கிட்டு வந்தான்னு சொல்கிறேன். சொன்னதும் இந்த சேலையை படுக்கணும் பிடிக்கிறாளா இல்லையான்னு பாரு. உழக்க தெரியாதவளா இருக்கியாடி வயலட்டு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இந்த சேலையை அவள் வாங்கிக்கிட்டு ஒரே வாரத்தில் ஊருக்குள்ள ஓஹோன்னு ஓடி ஆடி திரிய போகிறான். அதை நீ பார்த்துக்கிட்டு வீட்டுள்ளாரி உட்காந்து ஒப்பாரி தான் வைக்க போகிற. அப்புறம் ஐயோ போச்சு, அம்மா போச்சு, சின்ன பொண்ணு நீ சொன்னியே நான் கேட்கலையே, சின்ன பொண்ணு நீ சொன்னியே நான் கேட்கலையேன்னு அழுதா ஒன்றும் ஆக போகிறதில்ல. பணமரம், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த சேலையை வாங்கினா எப்படி குடும்ப கஷ்டமெல்லாம் நீங்க? யா சாமியார் வரலாம், எதுவும் நம்ம பிரச்சனைன்னு போனா 44 மந்திரம் பண்ணது, 54 மந்திரம் பண்ணது, 64 மந்திரம் பண்ணு, சும்மா எதுதோ வச்சு ஒரு கவர் கொடுத்து வீட்டில் கொண்டு வைங்க, புருஷன் கையில் கட்டுங்க, அதை செய்யுங்க இது செய்வேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வணக்கிற தெய்வம், நம்மளை காக்கிற கடவுள் ஓம் சக்தி பராசக்தி சாமி மேல சாமி கட்டியிருந்த சேலை இது. அந்த சேலையை வேணான்னு சொல்ற. இந்த மாதிரி சேலையெல்லாம் கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். நீ பாவம் பண்ணாப்புல இருக்கு. அதனாலதான் சாமிக்கே உங்ககிட்ட வர விருப்பம் இல்லை. இங்கே பாரு, உன் வீட்டில் என்னவோ ஒரு 7.5 இருக்கு. அதனால தான் உன்னையும் உன் புருஷனையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது, உன்னையும் இந்த சேலையும் வாங்க விட மாட்டேங்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த சேலையை வாங்கிடு, அப்புறம் உன் வாழ்க்கை ஓஹோ தான். நிஜமா தானே சொல்றேன். நீ இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறதாலதான் நான் ஒத்துக்கிறேன். எப்பா, இப்போதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயத்தை புரிய வைக்க உனக்கு எவ்வளவு நேரம் நீ பாடம் பிடிக்கணும்? போய் 3500 காசு எடுத்துக்கிட்டு வா. 3500? வெளுத்து போன வீணா போன பொட்டவ 3500? வேணாம், எனக்கு வேணாம். இந்த மாதிரி காஞ்சிக்கு கஞ்ச பிடிக்கிறதாலதான் இன்னும் கடனை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கிற. சாமி சேலடி, வாங்கி வைக்கி, அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு பாரு. இது இந்த சின்ன பொண்ணோட வாக்கா நினைக்காத. ஆத்தாவே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அருள்வாக்க சொல்றான்னு நினைச்சுக்க. ஆத்தாவே வீடு தேடி வாரா, அவளை வேணான்னு துரத்தி அடிக்கிற. சரி, நீ வாங்க தேவையில்லை. இன்னும் எண்ணி 1 மாசத்துல உன் வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு பாரு. நாளே சம்பந்த சேலை வாங்கினா பணக்காரி ஆயிடுவாமா? என்ன இவ என்னென்னமா பேசிட்டு போறா? குழுக்கு ரூபா கிட்ட தான் அந்த மனுஷங்கிட்ட எப்படியோ பிடிவாதம் பண்ணி சண்டை போட்டு 4500 வாங்கி வச்சிருக்கோம். அதை கொடுத்து சேலையை வாங்கிடலாமா? சேலையை வாங்கிட்டாதான் காசு கொட்டும்ல சொன்னா சின்ன பொண்ணு. வாங்கிக்கோ, அதுக்கு பிறகு எதா இருந்தாலும் பாத்துக்கோ. ஏ பணமரம், இப்ப எதுக்கு கூப்பிடுற? இப்பதான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. நான் கொடுத்தது யாருக்கு தெரியக்கூடாது, நீ வாங்கினது யாருக்கும் தெரியக்கூடாது. 48 நாளைக்கு நடு ஜாமத்துல பூஜை பண்ணி சேலையை வச்சு அது மேல தினமும் ஒரு சோறு ஆக்கி படைச்சி எடுத்துட்டு வந்து நடு வாசல வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. என்ன ஏன் சின்னமனே, நடு ராத்திரில நடு வாசல சோறாக்கி படைக்கணுமா? இது என்ன, இது புதுவிதமா இருக்கு. ஆமாடி, ஆமா, சொல்றது கேளு. கோயில அப்படிதான் சொல்லி கொடுத்தவ. அப்புறம் அது மட்டும் இல்ல, சும்மா வெறும் சோறை மட்டும் ஆக்கி வச்சு படைக்கக்கூடாது. தினமும் 100 ரூபா காசும் வைக்கணும் பார்த்துக்க. 48 நாளைக்கு? ஐயோ, கணக்கு எங்கே போகுதே. 100 ரூபாய்க்கு கணக்கு பார்க்குறேன். அப்புறம் இந்த சேலையை வாங்கிட்டா உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூறி பிச்சுக்கிட்டு கொட்டுமே. என்னடி என்ன பண்ற அளவு 2 பேரும்?
என்னடி பண்ண மர கையில சேலை? அதுவா, என் மாமியாரோட வீணா பண்ண சேலை வீட்டில் கிடந்துச்சு. அதான் லட்சுமிக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா நல்லபடி. ஆமா ஆமா, கட்டிக்கிறதுக்கு பழைய சேலை எதுவும் இருந்தா கொடுன்னு கேட்டேன், அதான். இந்தா எடுத்துட்டு போ. நேராக கொண்டு போய் சாமி வீட்டில் வச்சுட்டு காசு கொண்டு வா என்ன. சரி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், கவலைப்படாத போ. என்ன சின்ன பொண்ணு, 2 பேரும் ரொம்ப நேரமா நின்று பேசுறீங்க. வந்து நாங்க கேட்டதும் வாய மூடிக்கிட்டீங்க. என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேச்சியக்கா. அது என்னன்னா, இந்தா நம்மக்கிட்ட சேலை ஒன்று இருக்கு, சாமிக்கு படைச்ச சேலை. இந்தா 42 நாள் சாமி மடியில் வச்சு பூஜை பண்ணி சாமிக்கு போட்டு அழகு பார்த்து தீபாராதனை காட்டி நல்லா மந்திரம்லாம் பண்ணி ஒரு ஆள் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த சேலையை கஷ்டப்படுறவங்க 4 பேருக்கு கொடுமா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சேலையோட விலை 5000 ரூபான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் சரி, லட்சுமி ரொம்ப கஷ்டப்படுறாளே, அவகிட்ட கொடுத்தா எதுவும் உதவியாக இருக்கும்னு அவகிட்ட கொடுத்தேன். சரி, அதை எதுவும் உங்கள்கிட்ட சொன்னால் மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லலை. ஏன் சின்ன பொண்ணு, அப்ப அவ மட்டும் தான் கஷ்டப்படுற, நாங்களாம் கஷ்டப்படல அப்படித்தானே? நீங்களும் தான் கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் லட்சுமி உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. என்கிட்ட 2 சேலை இருக்கு, ஆனால் லட்சுமி யாருக்கிட்டையும் கொடுக்காத, எல்லாத்தையும் நானே வாங்கிறேன்னு சொன்னா. நிஜமாவா அப்படி சொன்னா? சாமிக்கு படிச்ச சேலை தானம்மா, யார் வாங்கினா என்ன? எல்லாத்தையும் வாங்கி அவ என்ன செய்ய போறா? அக்கா, நல்ல சக்தி வாய்ந்த சேலை பார்த்துக்கேன். அது கொடுக்கல அந்த பூசாரி என்ன திரும்ப சொன்னாரு, அந்த சேலையை நம்ம கட்டிக்கிட்டு மாமியார நில்லுனா நிற்கமா, உட்காரணுமா, புருஷங்காரனை சாப்பாடு ஊட்டி விடுனா ஊட்டி விடுவாராம், வேலை செய்ய சொன்னா வேலை செய்வாராம். இந்த மாதிரியெல்லாம் பவர் இருக்கான் அதுக்கு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சேலையா? என்னடி சொல்ற? ஆமா, சும்மாலாம் கிடையாது, வாங்கி வச்சுட்டா போதுமா, பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் கொட்டுமா. ஏக்கா, சின்னவனு நம்ம கூட தான் சுத்துறா போறா வரா. இந்த ஊதா மண்டைக்கு மட்டும் சேலை கொடுத்துருக்கா பாரு. அப்ப நம்மளாம் என்ன பணத்தை மேல படுத்துக்கிட்டா பொருள்றோம்? அப்படியே நம்ம பணக்காரியா இருக்கோம் ஊருக்குள்ள. சி, இவ்வளோலாம் ஒரு பிரண்டு நினைச்சேன் பாரு. ஆமா ஆமா, சின்னவனு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க 2 பேரும் இப்ப என்ன பேசுறீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டுமா? என்ன சொல்லு? சின்ன பொண்ணு ஊதாவுக்கு மட்டும் சேலை கொடுத்துருக்கா, நமக்கு கொடுக்கல, நம்ம என்ன பணத்து மேல பாதி போட்டு படுக்கிறோம்னா தானே பேசுனீங்க. ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான். இந்த சாமியார் கொடுத்த சேலையில நானும் ஒன்று வாங்கி காலையில என் வீட்டில் வச்சுட்டு தான் வந்தேன். அதனாலதான் என்னை பத்தி யார் என்ன பொருணி பேசினாலும் அது என் மனசுக்குள்ள கேட்குற மாதிரி அந்த சேலைக்கு ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் நீங்க பேசுறதே எனக்கு கேட்டுச்சு. எந்த கை எப்படி எல்லாம் பேசுறா? நெசமா இருக்குமா? ஆமாடி. அப்ப அந்த சேலையை நான் முன்ன வாங்கி என் மாமியை பக்கத்துல போய் கட்டிக்கிட்டு நிக்கிறேன். அது என்னெல்லாம் வயதுன்னு இந்த சேலையை கட்டினா தெரிஞ்சுக்கலாம். சின்ன பொண்ணே, நீ என்ன பண்ணுவே தெரியாது சின்ன பொண்ணே. எனக்கு அந்த சேலை ஒண்ணு வரணும். அப்ப எனக்கு சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு சேலை வேணும்டி. எவ்வளோடி காசு? ஏக்கா 4500. 4500? என்னடி சொல்ற? ஆமா, அப்புறம் 42 நாள் பூஜை பண்ண சேலைல அதுக்கே அவைய 6000க்கு விற்க சொன்னாரு. நான் தான் அப்படியெல்லாம் விற்க முடியாதுன்னு சொல்லி 4500க்கு கொடுக்குறேன். காசு பண்ணாலும் போனா போதுடி, எனக்கு சேலை வேணும்டி. என்ன லட்சுமி, சேலையெல்லாம் நாங்க வாங்கினா நாங்களும் பெரிய பணக்காரி ஆயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டே என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல வசந்தியே. ஏன் இப்ப என்ன, வாங்குங்க. யார் வேணான்னா நான் வாங்கினேன்ல, நீங்களும் வாங்குங்க. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, லட்சுமியே சொல்லிட்டா, எடுத்துட்டு வா, நாங்க பணத்தை கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வீட்டில் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் காசு கொண்டு வாங்க என்ன. பாத்தியா, நம்ம கஷ்டப்படுறோம்னு சின்ன பொண்ணு எவ்வளோ இறங்கி வேலை பார்க்கறேன்னு. நம்ம நல்லா இருக்கணும்னு சின்ன பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா. மாதிரி ஒருத்தி நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க முதல்ல போய் காசை கொண்டு வந்து சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்கும். ஆமா, அவன் நமக்காக ரொம்ப சிரமப்படுறா. வாக்கா ஏக்கா, இந்த சிவப்பு கலர் சேலை உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும், இந்த இதை வாங்கிக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சேலை வந்து சாமிக்கு ரொம்ப நாள் போட்டிருந்ததால கொஞ்சம் வெளுப்பாக தான் இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். ஒன்றும் நம்ம கடையில் வாங்குற புது சேலை கிடையாது, சாமிக்கு வச்சு படைச்ச சேலை. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பொண்ணு ஏமாத்துறா, பழைய சேலையை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறா அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க என்ன. ஐயா இல்ல சின்ன பொண்ணு, நாங்க அப்படியெல்லாம் நினைப்போமா? சின்ன பொண்ணு முதல்ல சேலையை குடுடி. அவசரப்படாதீங்க, உங்களுக்கு தானே. இன்னும் வேற நிறைய சேலை வாங்கிட்டு வரேன். முதல்ல நீங்க வாங்குங்க, உங்களுக்கு லாட்ரி எப்படி அடிக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சேலை வைக்கலாம். வாங்க சேலையை வாங்குங்க. சேலையை வாங்கி எடுத்துக்கிட்டு போனதும் நேராக சாமி ரூம்ல தான் வைக்கணும். வச்சுட்டு ஓம் சக்தி பராசக்தி சின்ன பொண்ணு வாழ்கன்னு சொல்லணும். ஒரு முறை சொல்லுங்க. சூப்பர். இதே மாதிரி டெய்லியும் 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சரியா? சின்ன பொண்ணு வாழ்கன்னு எதுக்கு சொல்லணும்? இந்த சேலையை நான் தானே உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப இந்த சேலைக்கு சக்தி வரணும் இல்லையா, அது என்கிட்ட தானே வரும். அதனாலதான் சொல்ல விருப்பலன்னா விடு. இல்ல சின்ன பொண்ணு, சொல்றோம். சின்ன பொண்ணு வாழ்கன்னு சொல்றதுல இப்ப என்ன? ஒரு நாளைக்கு 108 முறை கூட சொல்றேன். சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க. என் செல்ல குட்டி, இந்த பாரு, இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல ஆடி கார் வாங்குவடி. ஆடி கார் வாங்கி தெரு கோடியில் எப்படி வாய் முகத்தபடி நடந்துச்சுன்னா உனக்கு வாயில சக்கரை கொட்டுறது சின்ன பொண்ணு. கஞ்சி பிசினாரி அப்பயும் கஞ்சித்தனம் போவாத, சர்க்கரை தான் கொட்டுவியா? சின்ன பொண்ணு, நான் அவள மாதிரி சர்க்கரை எல்லாம் கொட்ட மாட்டேன். வேற என்ன செய்வேன்? விசகசம் எதுவும் ஊத்துடுவியா என்ன? இல்ல சின்ன பொண்ணு, ட்ரீட் அப்பன்னு சொன்னேன். நீ மூர்த்தி கப்பிக்கு கூட்டிட்டு போய் பரோட்டா வாங்கி தருவேன் சின்ன பொண்ணு. சர்க்கரையே பரவாயில்ல, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நல்லா இருந்தா போதுமா.
என்ன சின்ன பொண்ணு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சேலையை கையில கொடு, ராவுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட போகுது. ராகுலா உங்களுக்கு ஆரம்பிக்க போதா இல்லையே எனக்கு ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. வெளியே போன என் மாமியை வந்து கதையெல்லாம் தெரிஞ்சுது. அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டோம். கொடுங்க கொடுங்க, காசு கொடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. சின்ன பொண்ணு வாழ்க வாழ்க. இந்த சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, ஒரு 1000 ரூபா கம்மியா இருக்கு, கோச்சிக்காத என்ன. ம், இதெல்லாம் கம்மியாக கொடுத்தா சாமி குத்தம் ஆகிடும், அது தெரியுமா? என்னை வேணா ஏமாத்து, சாமி ஏமாத்தாத. சின்ன பொண்ணு நெசமா இல்ல. வாங்கிக்க வாங்கிக்க. சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க வாழ்க வாழ்க. போதுமா சின்ன பொண்ணு? போதும் போதும். ஒரு வாரத்துல கோடீஸ்வரி ஆகி ஆடிக்கார வாங்கி திருக்கோடியில் நிக்க போறேன் சின்ன பொண்ணு. இந்தா. சரி, மந்திரத்தை சொல்லு. சின்ன பொண்ணு வாழ்க வாழ்க, சின்ன பொண்ணு புகழ் ஓங்குக. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, வாங்கிட்டு போ. சின்ன பொண்ணு, ஒரு 100 ரூபா குறைச்சிக்க கூடாதா? சாமி கிட்ட குடும்ப கணக்கு பாப்பேன், எடுத்துட்டு பாடி. அப்பா, என் மாமியோட வீணா போன பழைய சேலையெல்லாம் வித்து 15,000 தேத்தியாச்சு. இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள எப்படியாவது 1 கோடி சம்பாரிச்சிடணும், பெரிய கோடீஸ்வரி ஆயிரணும். சின்ன பொண்ணு, என்னத்த வெளியில காயப்பட்டிருந்த என் சேலை எல்லாம் எங்கடி? சேலையா? எனக்கு தெரியாதே. நீ தான் எடுத்துட்டு வந்தியா? பக்கத்து மல்லிகா என்கிட்ட சொல்லிட்டா. ஒடுங்க சேலை எல்லாம் எங்க? நான் வச்சிருக்கல. சின்ன பொண்ணு, என்னக்கா என்ன? சேலை 42 நாளைக்கு முன்னாடியே நம்ம கட்டிக்கலாமா, 42 நாள் கழிச்சு கட்டலாமா? சின்ன பொண்ணு, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு முன்னாடி. நீங்க போங்க வீட்டுக்கு, நான் வரேன். இல்ல காயப்பட்டது என் சேலை எங்கடி? 48 நாள் கழிச்சு தான் சேலை கட்டணும், இப்பெல்லாம் கட்டிட கூடாதேக்கா. 48 நாள் ஆகணும். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சின்ன பொண்ணு, சரி. என்ன உன் மாமி என்னவோ சேலையை காணுங்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, கண்ணுக்கு முன்னாடி எது கிடந்தாலும் அதுக்கு தெரியாது. அது ஒரு கண்ணு தெரியாத கபதி, அதை வந்து சொல்லுது பாருங்க. போங்க போங்க, ஒன்றும் இல்லை, போங்க, குடும்ப சண்டை, போங்க. சரி சின்ன பொண்ணு, நாங்க கிளம்புறேன்னா. எதுக்கு இப்படி தெரும் சேலை சேலைன்னு கத்துறீங்க? உங்களோட பழைய வீணா போன சேலையெல்லாம் நான் வித்து காசாக்கிட்டேன். கிழிச்சு போட சேலையை வித்து காசாக்கணியா? எப்படி உனக்கு வாங்கினா? பழைய கிழிஞ்ச சேலையை வாங்குற அளவுக்கு கேச்சிருக்கு எவ இருக்கா? நல்லா இருக்காளுவ. ஒரு சேலையை 4,500 வித்துருக்கேன். இந்த சேலை அந்த காலத்துல ஒரு 50-60 ரூபாய்க்கு வாங்கிருப்பிய. 20 ரூபா. 20 ரூபா விலை உடைய சேலையை 4,500 ரூபாய்க்கு வித்துருக்கேன். இந்தா, உன் சேலைன்றதால உனக்கு ஒரு 100 ரூபாய் தாரேன். என்ன? சரி சின்ன பொண்ணு, இன்னும் நிறைய சேலை என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் வித்து காசு கொடுக்குறியா? தாரேன். அண்ணன் தான் எப்படி பல்ல கட்டுறத பாரு. வா வீட்டுக்கு. அப்புறம் ஒண்ணு, பழைய பழப்பண சேலையை தான் வித்துருக்கன்னு வாய்க்கையே திறந்துடாத, அவ்வளவுதான். பாவி சின்ன பொண்ணு. ஐயோ, குளிச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஓடு ஓடு. ஏய் நில்லடி. சின்ன பொண்ணு, 100 ரூபா கொடுத்துட்டு போம்மா. இன்னும் இருக்கிற பழைய சேலையும் எடுத்து தரேன், வித்து காசு கொடு. ஏய், மாமியில மருமனும் சேர்ந்துட்டு தான் வேலை பாக்குறீங்களா? பழைய கிழிஞ்ச சேலையை தெருவில் எடுத்துட்டு வந்து ஏமாத்தி வித்துட்டீங்களா? சின்ன பொண்ணு, காசு கொடுடி, காசு கொடு. ஐயோ, முட்டாள்தனமா சொன்னானு சாமிக்கு படிச்ச சேலைன்னு வாங்கி ஏமாத்திட்டானே. சின்ன பொண்ணு, ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு.